ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த எல்லா நபிமார்களுக்கும் இந்த ஒரே தீன் தான், இந்த ஒரே மார்க்கம் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த திருமறை வசனம் குறிப்பிட்டு காட்டுகின்றது. பாருங்கள், உலில் அஸ்மி என்று சொல்லப்படக்கூடிய 5 மிக முக்கியமான நபிமார்களுடைய பெயர்கள் இதிலே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த 5 நபிமார்களுடைய பெயர்களும் குறிப்பிட்டு காட்டப்பட்டு இவர்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்ட மார்க்கம் ஒன்றுதான் என்பதை திருமறை தெளிவுபடுத்துகின்றது. அப்படி என்று சொன்னால் இந்த 5 நபிமார்களுக்கு மட்டும்தான் என்பதல்ல, எல்லா நபிமார்களுக்கும் எல்லா இறை தூதர்களுக்கும் இந்த ஒரே செய்திதான், ஒரே மார்க்கம்தான், ஒரே தீன் தான் கொடுக்கப்பட்டது என்பதாக திருக்குர்ஆன் சொல்லி காண்பிக்கின்றது. ஆகவே இந்த மார்க்கம் என்பது புதுமையான விஷயம் அல்ல, புதிய ஒரு மதம் அல்ல. இதை மனிதர்கள் யாரும் தோற்றுவிக்கவில்லை, நபிமார்கள் யாரும் தோற்றுவிக்கவில்லை. இது இறைவன் அருளிய மார்க்கம், இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கம். இந்த எல்லா நபிமார்களும் இந்த மார்க்கத்தை தான் மக்களுக்கு போதித்திருக்கின்றார்கள். அதனுடைய சாராம்சம் என்ன? எல்லா இறை தூதர்களும் சொன்ன அந்த மார்க்கத்தினுடைய தீனுடைய சாராம்சம் என்ன? அதை திருக்குர்ஆன் சொல்லி காண்பிக்கின்றது. அன்அபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாஊத், நீங்கள் இறைவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும், அடிபணிய வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும். வரம்பு மீறிய சக்திகளுக்கு, இறைவனுடைய வரம்புகளை மீறிய சக்திகளுக்கு ஒருபோதும் நீங்கள் கீழ்ப்படிய கூடாது என்பதை தான் எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்தினருக்கும் அல்லாஹு தஆலா வலியுறுத்தி இருக்கின்றான். இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஏன் அவர்களுக்கும் அந்த சமுதாயத்திற்கும் மோதல் ஏற்பட்டது? அங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் எதை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ் இல்லை என்று ஒருபோதும் சொல்லவில்லை. இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்ற விவாதத்திற்கு அவர்கள் செல்லவில்லை. அங்கே என்ன நடைபெற்றது என்று சொன்னால், எங்களுக்கு சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் படைத்தவன் யார், யாருடைய ஆணைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், இந்த ஆட்சிக்கு உரிமையாளன் யார், எப்படிப்பட்ட நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும், இதை தீர்மானிப்பது யார் என்கின்ற விஷயத்தில் தான் இறை தூதர்களுக்கும் அந்தந்த சமுதாய மக்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. இறை தூதர்கள் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் பின்பற்ற வேண்டியது இறைவனுடைய கட்டளைகளுக்கு தான், இறைவனுடைய சட்டதிட்டங்களுக்கு தான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர உங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையிலே அல்லது நீங்களாக உருவாக்கி கொண்ட கொள்கை செயல் திட்டத்தின் அடிப்படையிலே செயல்பட முடியாது என்பதாகத்தான் அந்த இறை தூதர்கள் உறுதிபட தெரிவித்தார்கள். ஆகவேதான் அங்கே அந்த சமுதாயத்தில் இருந்த ஆணவக்காரர்களுக்கும் இறை தூதர்களுக்கும் மோதல் நடைபெற்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதோடு மோத வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனோடு மோத வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு இருந்த அந்த குறைசி தலைவர்களோடு மோத வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், இதைத்தான் அவர்கள் தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். தீன் என்று சொன்னால் இறைவனுடைய முழுமையான வழிகாட்டுதல், அதனை நீங்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்கின்ற கருத்தை தான் அந்த நபிமார்கள் எடுத்துச் சொன்னார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே இருந்து பார்க்கின்றோம். ஆக இன்னொரு கேள்வி இங்கே வருகின்றது. தீனை பற்றி சொல்லி இருக்கின்றீர்கள், ஷரியத் என்றால் என்ன, அது எப்படி நமக்கு கிடைக்கின்றது? அதே ஷரியத் என்றால் என்ன என்பதை விளக்குவதற்கு இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்திலேயே அல்லாஹு தஆலா பதிலை வைத்திருக்கின்றான். ஷரஅலக்கும் என்கின்ற வார்த்தையை கொண்டுதான் இந்த வசனம் துவங்குகின்றது. அதற்கு என்ன பொருள்? ஷர என்று சொன்னால் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது அதனுடைய பொருள். தஸ்ரீ என்று சொன்னால் சட்டத்தை வகுப்பது, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றம் என்கின்ற விஷயத்தை குறிப்பதற்காக அது பயன்படுத்தப்படுகின்றது. ஷரியத் ஷர என்றால் சட்டம் என்று குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது. சாரி என்று சொன்னால் சட்டத்தை இயற்றக்கூடியவன் என்கின்ற கருத்தை அது சொல்லி காண்பிக்கின்றது. இந்த 4 சொற்றொடர்களும் அதிலிருந்துதான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதனுடைய பொருள் என்ன? ஷரியத் சட்டங்கள் அந்தந்த நபிமார்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆகவே அதற்கும் ஒரு மனிதன் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். எல்லா நபிமார்களுக்கும் ஒரே விதமான ஷரியத் சட்டம் கொடுக்கப்படவில்லை. காலத்திற்கு ஏற்றவாறு,
சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு, தேவைக்கு ஏற்றவாறு அவர்களுடைய ஷரியத் சட்டங்களிலே மாறுதல்கள் இருந்தன. இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே வருகை தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த முழுமையான ஷரியத்தை நாம் பின்பற்ற வேண்டும். ஆக தீனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தீனை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இறை தூதர்கள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஷரியத்தினுடைய சட்டங்களுக்கும் நாம் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும், முழுமையாக அடிபணிய வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான், அலா லஹுல் ஹல்க் வல் அம்ர், நான் தான் படைத்தேன், நான் தான் ஆணையிடுவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். ஆக இறைவனுடைய சட்டங்களுக்கும் இறைவனுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது. எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? ஏதாவது ஒரு சில விஷயங்களில் மட்டும் கீழ்ப்படிவதை பற்றி இங்கே குறிப்பிட்டு காட்டப்படுவதில்லை. மாறாக வாழ்வு முழுவதும் கீழ்ப்படிய வேண்டும், எல்லா விவகாரங்களிலும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா உமிரு இல்லா லிஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், நீங்கள் இந்த மார்க்கத்தை, இந்த தீனை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த தீனை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒருமனப்பட்ட நிலையில் நீங்கள் அதனை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஆக இந்த மார்க்கத்தை வேறு யாருக்கும் நீங்கள் கொடுத்து விடக்கூடாது, முழுக்க முழுக்க இறைவனுக்கே உரித்தானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நடைமுறை எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? நம்மளுடைய பின்பற்றுதல் எந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றது? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்ப விவகாரங்கள், திருமணம், நம்முடைய வீடுகளில் நடக்கக்கூடிய சடங்குகள், இவற்றையெல்லாம் நாம் எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். திருமணத்திலே வரதட்சணை என்று வருகின்ற போது மகர் என்று சொல்லக்கூடிய இறை கட்டளையை நாம் புறக்கணித்து விடுகின்றோம், வரதட்சணை என்கின்ற மனோ இச்சையை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆக நம்முடைய குடும்பம், அதனுடைய விவகாரங்கள், இவற்றிலெல்லாம் நம்முடைய மனோ இச்சையை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரம் என்று வருகின்றது, பொருளாதாரம் என்று வருகின்ற போது எதை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம்? முதலாளித்துவ கொள்கையின் அடிப்படையிலே உருவான வட்டியை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். வட்டியை சார்ந்து அதனை சுற்றி கொண்டு கொடுக்கவோ வாங்கவோ செய்து கொண்டு, அல்லது வட்டியின் கலந்த பொருளாதாரத்தை மேற்கொண்டு நாம் நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக பொருளாதாரத்திலே நமக்கு யாரை இறைவனாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், முதலாளித்துவத்தை நாம் இறைவனாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் அரசியல் என்று வருகின்ற போது நாம் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய அரசியல் நடவடிக்கைகள் எந்த மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்பதே இறைவனுக்கே அதில் இடமில்லை, இறைவனுடைய கட்டளைகளுக்கு அதில் எந்த விதமான பங்கும் இல்லை. இறைவனுக்கு இடம் இல்லாத, நம்மளுடைய மனம் போன போக்கிலே செயல்படுத்தப்படக்கூடிய பகுத்தறிவு கொள்கைகளின் அடிப்படையிலே தான் நம்முடைய அரசியல் நடவடிக்கைகளை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அரசியலுக்கு இஸ்லாம் வழிகாட்டவில்லை என்பதுதான் நம்மளுடைய கருத்து. பொருளாதாரத்திற்கு இஸ்லாம் வழிகாட்டவில்லை என்பதுதான் நம்முடைய கருத்தாக மாறிப்போயிருக்கின்றது. போராட்டம் என்று சொன்னால் கம்யூனிச இயக்கங்கள் எப்படி போராட்ட நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த மாதிரியான நடவடிக்கைகளிலே நாமும் ஈடுபடுகின்றோம். ஆக இந்த மாதிரி பல்வேறு விதமான வடிவங்களிலே நாம் இந்த நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு போன்ற இபாதத்துகளை எல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கே நாம் உரித்தாக்கியவர்களாக, இறைவனுக்கு மட்டுமே அதனை உரித்தாக்கியவர்களாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆக வழிபாடுகளுடைய விஷயத்திலே தீனை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாக்குகின்றோம். பொருளாதாரம் என்று வருகின்ற போது, குடும்பவியல் என்று வருகின்ற போது, சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் என்று வருகின்ற போது, அரசியல் என்று வருகின்ற போது நாம் அந்த விஷயங்களில், அந்தந்த துறைகளில் அல்லாஹ்வை மட்டுமே நம்முடைய இறைவனாக ஆக்கிக் கொள்வதில்லை. அதற்கு பதிலாக வேறு பலரையும் நம்மளுடைய இறைவனாக, இலாகாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நடைமுறை உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட பின்பற்றுதலை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தரவில்லை.